Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான கதம்ப சாம்பார் காய்கறிகள் சேர்த்து எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு பாத்தீங்க அப்படினா 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 7 ல இருந்து 8 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து இந்த மாதிரி பருப்பை வந்து வேக வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் தனியா எடுத்து வச்சுக்கலாம். உங்ககிட்ட மத்து இருந்ததுன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு 4 சுத்தி கடைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான காய்கறிகள் வந்து என்னென்னு பார்க்கலாம். மாங்காய் வந்து எடுத்திருக்கேன். ஒரு 5 பீன்ஸு, ஒரு 3 துண்டு முருங்கைக்காய், ஒரு 4 அவரைக்காய் கட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன முள்ளங்கி எடுத்திருக்கேன். ஒரு 2 பெரிய தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மாங்காயை வந்து இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் வந்து எப்போவும் நான் தோலோடு சேர்த்து தான் போடுவேன். நீங்கள் வந்து தோல் எடுத்துகிட்டு போடுறதா இருந்தாலும் ஓகே தான். இப்போ இந்த அளவுக்கு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு தேவைப்படலை. ஏன்னா மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பு ஜாஸ்தி இருந்ததுனால நான் அதில் வந்து 2 பீஸை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது வரைக்கும் நம்மளோட காய்கறிகள் வந்து எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி நான் தண்ணியில் தனியாக போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா கத்திரிக்காயோட கலர் வந்து மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தனியாக தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதெல்லாம் தாளித்து எடுத்துக்கலாங்க. இப்போ அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்து வெடிக்க விடுங்க. கடுகு வந்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துருக்கேன். எப்போவுமே நீங்கள் சாம்பாருக்கு வந்து வெந்தயம் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல மணமாக இருக்கும். இப்போ ஒரு 2 பச்சை மிளகாயை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இன்னும் நல்லாயிருக்கும். இந்த பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வதக்கி எடுத்துக்கலாம். சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஒரு 5-6 துண்டு கருவேப்பிலை இலைகள் வந்து நான் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ காய்கறிகள் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். முருங்கைக்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 பக்கமும் லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேர்க்குற மசாலா எல்லாமே வந்து முருங்கைக்காவுக்கு உள்ளே வந்து நல்லா இறங்கும். இல்லைன்னா முருங்கைக்காய் வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நம்ம காய்கறிகள் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நான் நிறைய காய்கறி சேர்த்ததுனால முருங்கைக்காய்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பீஸ் வரைக்கும் தான் எடுத்திருக்கேன். இப்போ கத்திரிக்காயையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா இதை வந்து கலந்து கொடுத்துருங்க. எப்பவும் ஒரே விதமான காய்கறி போட்டு சாம்பார் வைக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எல்லா காய்கறிகளையும் ஒன்றா சேர்த்து நம்ம இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த காய் வதங்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையுமே வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. காய் வந்து ஒரு அரை வேக்காடு வர்ற வரைக்குமே வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா காய் வந்து நல்ல ஒரு அளவுக்கு வந்து வெந்து வந்திருக்கு. சாம்பாருக்கு எப்போவும் நீங்கள் இந்த மாதிரி தனியாக காய்கறி வந்து வதக்கிட்டு சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லேசாக வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா இந்த தக்காளி வந்து வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா தக்காளி வந்து நல்ல குழைய வதங்கி வந்திருக்கு. இப்போ அதை நல்லா மசிச்சு விட்டுட்டு எல்லா காய்கறிகளோடையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம சேர்த்த காய்கறிகள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3/4 அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்தேன்.
சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து வதக்கி விட்டுடலாம். உங்ககிட்ட சாம்பார் பொடி இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி 2-3 தடவை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போவே உங்களுக்கு நல்லா கமகமன்னு வாசனை வர ஆரம்பிச்சிரும். இந்த டைமில் நான் வந்து மாங்காய் உள்ள சேர்க்குறேன். நான் ஏன் இப்போ வந்து மாங்காய் சேர்க்குறேன் அப்படின்னா, நான் வந்து தோலோடு எடுத்துருக்கிறதுனால அது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த டைமில் சேர்த்துருக்கேன். ஆரம்பத்தில் நம்ம காய்கள் சேர்க்கும் போதே சேர்த்துட்டா மாங்காய் வந்து ரொம்ப வெந்துடும். ஸோ சாம்பார் வந்து புளிப்பு அதிகமாகிடும். நீங்கள் வந்து மாங்காய் சேர்க்கும்போது, அதாவது தோல் நீக்கிட்டு நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா, சாம்பார் வந்து கொதிக்கும்போது நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்குமே இந்த சாம்பார் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கொதித்து நல்லா சுண்டி வரும்போது சாம்பார் கொஞ்சம் வந்து திக்னஸ் ஆகிடும். நான் இந்தளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. புளி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து நான் எடுத்து கரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை வந்து நம்ம இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள், மாங்காய் வந்து நல்ல கரெக்டான ஒரு பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் வந்து எப்போவும் சாம்பார் கொதிக்கும் போது சேர்த்திங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்ல ஒரு வாசம் கிடைக்கும். பெருங்காயத்தூள் வந்து சேர்த்த கையோட நான் வந்து ஒரு சின்ன கப்பில் வந்து எடுத்து வச்சுருந்த புளி தண்ணியை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. சேர்த்துட்டு ஒரு மூடியை போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா சாம்பார் வந்து நல்லா கொதித்து ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்துடும். அவ்வளோதான். கொத்தமல்லி இலை தூவிட்டு நம்ம சுட சுட வந்து சாம்பார் சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக் எதுனா இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி லஞ்சுக்கு என்னென்ன பண்ணேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த மாதிரி கதம்ப சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். அதோட பார்த்திங்கன்னா எக்கு வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதோட மிளகு ரசம் வச்சுருந்தேன். கூடவே நம்ம கதம்ப சாம்பார் வித் ரைஸ். எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக காய்கறிகள் சேர்த்து நீங்கள் இப்போ இருக்கிற டைமில் லஞ்சில் வந்து சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.